காந்திஸ் ஈஸி லேர்னிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். போட்டித் தேர்வுகளுக்கான கணிதம் மற்றும் திறனறிதல் பற்றிய பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்கள் பற்றி இக்காணொலி தொகுப்பில் காண்போம். இன்றைய காணொலியில் சதவிகிதம் percentage பற்றி காண்போம். விளக்கம். சதவீதம் என்பது பெர்சென்டம் என்ற இலத்தீன் மொழி வார்த்தையின் சுருக்கமாகும். இதன் பொருள் நூற்றுக்கு என்பது ஆகும். இதன் குறியீடு சாய்ந்த நேர்கோட்டின் மேலும் கீழும் சிறிய வட்டமிட்டு சதவீத குறியீடாக குறிக்கப்படுகிறது. முக்கிய பின்னங்கள் மற்றும் சதவிகிதம் இவற்றிற்கான மாற்றத்திற்கான அட்டவணை காண்போம். சதவிகிதம் 100% என்பதன் பின்ன மதிப்பு 1. 50% இதனுடைய பின்ன மதிப்பு 1/2. 25% இதனுடைய பின்ன மதிப்பு 1/4. இதே போன்று 33 1/3%, 1/3. 20% 1/5. 12 1/2%, 1/8. 66 2/3%, 2/3. 16 2/3%, 1/6. 10% 1/10. 75% 3/4. இதனுடைய எளிதாக காண்க சதவிகிதம் என்பதை நீக்கி அதற்கு பதிலாக பை 100 என்று சேர்த்தால் போதுமானது. உதாரணமாக 50% என்பதன் பொருள் 50/100 ஆகும். இதன் சுருங்கிய வடிவம் 1/2. இதே போன்று 20% என்பது 20/100 ஆகும். இதன் சுருங்கிய வடிவம் 1/5. இதே போன்று மற்றவற்றை கண்டறியலாம். ஆகவே சதவிகிதம் என்ற குறியீட்டை நீக்கி பை 100 என்றால் சுருங்கிய வடிவ பின்னம் கிடைக்கும். இதே போன்று பின்னங்கள் கொடுக்கப்படின் இன்று 100 என சுருக்கினால் அந்த மதிப்பை சதவிகிதமாக மாற்றலாம். விலை மாற்றம். விலையில் உயர்வு குறைவு இவற்றை சதவிகிதத்தை பயன்படுத்தி எவ்வாறு மாற்றலாம் என்பதை காண்போம். உதாரணமாக A என்பது B ஐ விட 6% அதிகம் எனில், அதாவது A இன் விலை 110, B இன் விலை 100 எனில் A என்பது B ஐ விட 10% அதிகம். இதே போன்று A என்பது B ஐ விட 10% அதிகம் எனில் B என்பது A ஐ விட எத்தனை சதவீதம் குறைவு என்பதை கண்டறிய R/100 + R × 100% குறைவு என கண்டறியலாம். இங்கு இதனுடைய மதிப்பானது 10/110 × 100, அதாவது 100/11 9% குறைவாகும். ஆகவே A என்பது B ஐ விட 10% அதிகமாக இருந்தால் B என்பது A ஐ விட 1/11% குறைவாக இருக்கும். இதே போன்று A என்பது B ஐ விட 6% குறைவு எனில் B என்பது A ஐ விட R/100 - R × 100% அதிகமாகும். இங்கு இவ்விரு மதிப்புகளிலும் நாம் ஈஸியாக கண்டோம் என்றால் A என்பது B ஐ விட 6% அதிகமாக இருந்தால் B என்பது A ஐ விட எத்தனை சதவீதம் குறைவு என்பதையும், A என்பது B ஐ விட 6% குறைவாக இருந்தால் B என்பது A ஐ விட எத்தனை சதவீதம் அதிகம் என்பதையும் இச்சூத்திரங்களை பயன்படுத்தி காணலாம். மக்கள் தொகை வளர்ச்சி N ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது N ஆண்டுகளுக்கு முன்பு ஆகிய கோணங்களில் நாம் எளிதாக காணலாம். இது நாம் வட்டி கணக்கில் தொடர் வட்டி கணக்கிடும் அதே சூத்திரத்தை உள்ளடக்கியது. இங்கு T
மக்கள் தொகை சமம் P இன்டு 1 பிளஸ் R/100 அடுக்கு n. இங்கு P என்பது தற்போதைய மக்கள் தொகை, R என்பது வருடாந்திர வளர்ச்சி விகிதம், n என்பது ஆண்டுகளின் எண்ணிக்கை. இது நாம் வட்டி கணக்கில் தொடர் வட்டி கணக்கிடும் பொழுது மொத்த தொகை A P இன்டு 1 பிளஸ் R/100 அடுக்கு n என்று சூத்திரத்தை பயன்படுத்துவோம். அதேதான் இங்கேயும் பயன்படுத்தியுள்ளோம். இதே போன்று மக்கள் தொகை வளர்ச்சி n ஆண்டுகளுக்கு முன்பு எனில் இங்கு மொத்த தொகையிலிருந்து அசல் தொகையை கணக்கிடும் சூத்திரமாகும். ஆகவே P old P by 1 plus R/100 அடுக்கு n ஆகும். இது முந்தைய சூத்திரத்தின் தலைகீழ் வடிவமாகும். அங்கு புதிய மக்கள் தொகை P new, பழைய மக்கள் தொகை P old என கொண்டால் P new P old into 1 plus R/100 அடுக்கு n ஆகும். இதை ரிவர்ஸாக மாற்றி P old P new by 1 plus R/100 அடுக்கு n என கொள்ளலாம். ஆகவே P new P old என்பது n ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது n ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் தொகை வளர்ச்சியை காணலாம். இக்காணொளியில் சதவிகிதம் விளக்கம், சதவிகிதம் மற்றும் பின்னங்கள் இவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் சதவிகித வளர்ச்சி அல்லது சதவிகித குறைவு, மேலும் மக்கள் தொகை வளர்ச்சி, மக்கள் தொகை குறைவு ஆகியவற்றை பற்றி கண்டோம். மற்றொரு காணொளியில் காணும் வரை உங்களிடமிருந்து விடை